அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். நம்ம ஒரு வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். காலில் சின்னதாக ஒரு கல் பட்டாவே நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம்ல. அப்போ நம்ம வழியில் ஒரு பெரிய பர்வதம் வந்து நின்னா எப்படி இருக்கும்? நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், திகில் பிடிச்சிரும். நம்ம அப்படியே நின்றுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நான் திக்கு தெரியாமல் நின்றுட்டனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பயம் வந்துடும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அது என்ன பர்வதமாக இருந்தாலும், என்ன இந்த காரியத்தில் முன்னேற விடாமல் பண்ணுறது, இந்த பர்வதம் தான் எனக்கு தடையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், என்னன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு முன்னேற்றமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். அது எப்படிப்பட்ட பெரிய மலையாக இருந்தாலும் சரி, பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை உங்களுடைய வாழ்க்கை பாதையிலேருந்து அப்புறப்படுத்துவார், புரட்டி போட்டு விடுவார். அப்புறப்படுத்திட்டானா உங்களுடைய வழிகள் செம்மையான வழிகளாக இருக்கும். நீங்கள் நேர் வழியாக நடப்பீங்க. கோணலான பாதை, பர்வதங்கள் இருக்கிற பாதை, கல் முள்ளான பாதை இல்லை. இனிமே உங்களுக்கு இந்த பர்வதங்களை ஆண்டவர் அப்புறப்படுத்தின பிற்பாடு நீங்கள் ஒரு செம்மையான பாதையில் நடப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை சீக்கிரமாய் அடைந்து கொள்வீர்கள்.